நீங்கள் இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, உங்கள் வாழ்க்கை ஓகே அப்படிங்கிற ஸ்டேஜில் செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டைம் போய்கிட்டே இருக்குது, உங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்குன்னு அவேராக இருக்கீங்க. ஆனால் அவுட்புட் மட்டும் வரலை. இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் இருந்தால், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால் அப்படின்னு தினமும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை ஆனஸ்டாக சொல்கிறேன். உங்கள் ப்ராப்ளம் மோட்டிவேஷன் இல்லை, இன்ஃபர்மேஷன் கூட இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா டைரக்ஷன் இல்லாத எஃபர்ட். அதனால தான் மந்த்ஸ் போகுது, இயர்ஸ் போகுது, ஆனால் லைஃப் சேம் பிளேஸ்லேயே இருக்குது. இந்த வீடியோவோட வேலை உங்களை எக்ஸைட் பண்ணுறது இல்லை, உங்களை ரீஅலைன் பண்ணுறது. அடுத்த சில நிமிஷத்தில் நீங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ண போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் நான் மாறுவேன்னு நினச்சிருக்கோம். ஆனால் அந்த ஒரு நாள் இது வரைக்கும் வரலை. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம சேஞ்சை ஹேபிட்ஸில் தேடுறோம். உண்மையான சேஞ்ச் ஹேபிட்ஸில் ஆரம்பிக்காது, அது ஐடென்டிட்டியில் ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களையே எப்படி பார்க்குறீங்க? நான் லேசி டைப், நான் கன்சிஸ்டன்ட் இல்லை, எனக்கு ஃபோக்கஸ் மட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்கள் மைண்ட் ஆல்ரெடி ஒரு ரோலை அக்செப்ட் பண்ணிருச்சு. இந்த ரோலில் இருந்து வெளியே வர ஹேபிட்ஸ் மட்டும் போதாது. இன்னையில் இருந்து ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யாரை மாதிரி ஆக விரும்புகிறீங்களோ அவங்களோட ஃப்யூச்சர் வேர்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் இப்போவே பிஹேவ் பண்ண ஆரம்பிங்க. பர்ஃபெக்டாக கூட வேண்டாம், ஆனால் ஆனஸ்டாக இருந்தால் போதும். காலையில் அலாரம் அடிக்கும்போது இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னு யார் டிசைட் பண்ணுறது? நீங்களா இல்லை உங்கள் பழைய வேர்ஷனா? அந்த டெசிஷனில் தான் உங்கள் என்டையர் லைஃபோட டைரக்ஷனே மறைஞ்சு இருக்குது. இப்போ நம்ம பாடியை பற்றி பேசலாம். ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணி யாருமே மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லை. உங்கள் பாடி மெஸ்ஸாக இருந்தால் உங்கள் மைண்டு க்ளீனாக இருக்காது. இது ஃபிலாசபி இல்லை, பயாலஜி. நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, செல்ஃப் டவுட் வருதுன்னு சொன்னால் 70% ஆஃப் த டைம் ரீசன் ஸ்லீப், மூமெண்ட், ஃபுட்டு தான். அதுக்குன்னு நான் எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அவுட் பண்ணணும், 6 பேக்ஸ் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. கன்சிஸ்டன்சி தான் கேம். வாரத்தில் 4 நாள் மூமெண்ட் தரணும். டெய்லி வாக்கிங், ஜங்க் ஃபுட்டுக்கு பவுண்ட்ரிஸ், உங்கள் தூக்கத்தை மதித்து வேல்யூ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணினா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எங்கே தெரியும்? மிரரில் இல்லை, உங்கள் போஸ்டரில், உங்கள் எனர்ஜியில், உங்கள் டெசிஷனில். உங்கள் பாடி ஒபே பண்ண ஆரம்பித்தா உங்கள் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடென்ஸ்க்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, ப்ரூஃப் போதும். அடுத்த பெரிய விஷயம் என்விரான்மெண்ட். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும்னா வீக்கான என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் ஃபோன், உங்கள் ரூம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் உங்களோட சைலண்ட் டீச்சர்ஸ். ஒரு கொஷின் கேளுங்க, நீங்கள் இருக்கிற ஸ்பேஸை பாருங்கள். இந்த ஸ்பேஸ் உங்களை உருவாக்குதா இல்லை உங்கள் எனர்ஜியை, டைமை கன்சியூம் பண்ணுதான்னு யோசிங்க. ஃபோனை ஓப்பன் பண்ணினா டைம் போகுதா இல்லை வேல்யூ வருதா? ரூமில் உட்காந்தா ஃபோக்கஸ் வருதா இல்லை டிஸ்ட்ராக்ஷன் வருதா? சர்டன் பீப்புளை மீட் பண்ணால் இன்ஸ்பயர்டாக ஃபீல் ஆகுறீங்களா இல்லை ட்ரெயின்டாக ஃபீல் ஆகுறீங்களா? பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸே போதும். உங்கள் நேரத்தை திருடுற ஆப்ஸை கட் டவுன் பண்ணலாம், எனர்ஜியை கில் பண்ணுற கான்வர்சேஷனில் லிமிட் பண்ணலாம், ஃபோக்கஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது. இந்த என்விரான்மெண்ட்டை கரெக்டாக பண்ணினா டிசிப்ளினுக்கு ஃபைட் பண்ண தேவையே இல்லை, சிஸ்டம் தானாக ஒர்க் பண்ணும். இப்போ முக்கியமான பார்ட் ஸ்கில். இதுதான் ஆவரேஜ் லைஃபுக்கும் நெக்ஸ்ட் லெவல் லைஃபுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். டேலண்ட்டுக்கு வேர்ல்டு பே பண்ணாது, ஸ்கில்ஸுக்கு தான் பே பண்ணும். ஒரே ஒரு ஸ்கில், ஜஸ்ட் ஒன். ஸ்க்ராலிங்கில் எக்ஸ்பர்ட்டில் ஆக வேண்டாம், கிரியேஷனில் பிகினராக கூட இருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா இருக்காது தான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எம்பாரசிங்காக தான் இருக்கும். தட்ஸ் நார்மல். லேர்னிங் லூப் ரொம்ப சிம்பிள். லேர்ன், அப்ளை, கெட் ஃபீட்பேக், இம்ப்ரூவ், ரிப்பீட். இதை தொடர்ந்து பண்ணணும். பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இந்த வேர்ல்டு ஸ்பீட் அண்ட் வேல்யூவை தான் ரிவார்ட் பண்ணும், நாட் வெயிட்டிங். அடுத்து சோஷியல் சர்க்கிள். இது சென்சிட்டிவான டாபிக். எல்லாரையும் கட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பட் எல்லாரையும்
எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாதீங்க. சர்டன் பீப்புளுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்கும், சர்டன் பீப்புளுக்கு growth பிடிக்கும். நீங்கள் லெவலப் ஆகிறப்போ சைலன்ஸ் வரும், டிஸ்டன்ஸ் வரும், கில்ட் வரும். அதுதான் சைன். அது உங்கள் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்ட்ராங் பீப்புள் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரவுட் மொமெண்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்கள், கொஷின் கேளுங்க, வேல்யூ கொடுங்க. ரூம்லேயே நீங்கள் தான் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் இருக்கிறது தப்பான ரூம். இப்போ ரியல் ட்ரூத் என்னென்னா, நெக்ஸ்ட் 6 monthஸில் மிராக்கிள் நடக்குமா? டெய்லி ஸ்க்ரால் பண்ணி சம்டே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் நடக்க போகிறது இல்லை. டெய்லி ஸ்மால் அன்கம்ஃபர்டபுள் ஆக்ஷன்ஸை சூஸ் பண்ணினா எல்லாமே மாறும். இங்கே டிஃப்ரென்ஸ் லக் இல்லை, டிசிப்ளின் இல்லை, டிஃப்ரென்ஸ் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா வேலை செய்ய மூட் இல்லாத நாட்கள்லையும் ஆக்ஷன் எடுக்கிறது, எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒர்க் பண்ணுறது. இந்த வீடியோ முடிஞ்சதும் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று இன்ஸ்பயர் ஆவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் சேம் ரொட்டீன். ரெண்டாவது சைலண்ட்டாக, ஃபோக்கஸ்டாக, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக கமிட்மெண்ட்டோட வேலை செய்வாங்க. இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கேட்குறது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் இல்லை. ஒரே ஒரு கொஷின், அடுத்த 6 monthஸுக்கு நான் என்ன வேர்ஷனாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. ஆன்சர்லாம் எனக்கு வேண்டாம், ஆக்ஷனில் காட்டுங்க. இந்த சேனல் மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்காது, உங்கள் லைஃப்க்கான பாதையை காட்டும். அதை தேர்ந்தெடுத்து நடக்கிறது தான் உங்களோட வேலை. இஃப் யூ ஆர் சீரியஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் நாட், ஸ்க்ரால் பண்ணி கடந்து போங்க. சாய்ஸ் உங்களோடது. மீண்டும் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.